ஜெய் ஸ்ரீ மாதாஜி. அனைவருக்கும் காலை வணக்கம். நாம் அனைவரும் அன்னையிடம் பக்தியுடனும் பணிவுடனும் வணங்கி கவனத்தை நமது சகஸ்ராராவில் வைத்து குண்டலினி எழுப்பி கூட்டாக வந்தனிட்டுக் கொள்வோம். கவனத்தை மெதுவாக நமது இதயத்திற்கு கொண்டு வருவோம். கவனம் நம்மால் இதயத்தில் வைத்து அன்னையிடம் பிரார்த்தனை செய்வதை உணர முடியவில்லை என்றால் நமது வலது கையை எடுத்து இதயத்தில் வைத்து பிரார்த்தனை செய்வோம். தாயே, தயவு செய்து தாங்கள் எங்களின் இதயத்திற்குள் வாருங்கள். தங்களின் வருகையால் எங்களின் இதயம் ஒளி பெற்றுள்ளது. தாயே, நாங்கள் எங்களது ஆத்மாவின் அழகை அனுபவிக்க விரும்புகிறோம். எங்களுக்குள் எந்தவித பாசாங்குத்தனமும் வேண்டாம், எந்த அகங்காரமும் வேண்டாம், எந்த நிபந்தனைகளும் வேண்டாம். நாங்கள் தூய ஆத்மாவாக மட்டுமே இருக்க வேண்டும். எங்களின் இந்த தூய விருப்பத்தை தாங்களே நிறைவேற்றி தர வேண்டும். தாயே, எங்களுக்கான இன்றைய இந்த கூட்டு தியானத்தை தயவு செய்து தாங்களே வழிநடத்தி செல்லுங்கள். நாங்கள் தியானம் செய்வதற்கு அனுமதி தாருங்கள். மெதுவாக கவனத்தை நமது சகஸ்ராராவில் வைத்து 3 மகா மந்திரங்களையும் மற்றும் ஸ்ரீ கணேச மந்திரத்தையும் கூறுவோம். त्वमेव साक्षात् श्री महालक्ष्मी महासरस्वती महाकाली त्रिगुणात्मिका कुण्डलिनी साक्षात् श्री आदिशक्ति माताजी श्री निर्मला देव्यै नमो नमः। ॐ त्वमेव साक्षात् श्री कल्की साक्षात् श्री आदिशक्ति माताजी श्री
त्वमेव साक्षात् श्री कल्की साक्षात् श्री सहस्रार स्वामिनी मोक्षप्रदायिनी माताजी श्री निर्मला देव्यै नमो नमः। श्री गणेश मंत्र। ॐ त्वमेव साक्षात् श्री गणेश साक्षात् श्री आदिशक्ति माताजी श्री निर्मला देव्यै नमो नमः। மெதுவாக நமது இரு கைகளையும் பூமி தாயின் மீது வைத்து கவனத்தை இரண்டு கைகளிலும் சகஸ்ராராவிலும் வைத்திருப்போம். தாயே பூமி தேவி, தயவு செய்து எங்களின் பாதங்கள் தங்கள் மீது படுவதற்காக எங்களை மன்னிப்பீர்களாக. தாயே, எங்களின் ஆன்மீக வளர்ச்சிக்கு எங்களுக்குள் தடைகளாக இருக்கின்ற அனைத்து விதமான உபாதைகளையும் எதிர்மறைகளையும் தோஷங்களையும் தயவு செய்து பூமி மார்க்கமாக ஈர்த்து கொள்ளுங்கள். தாயே, தயவு செய்து எங்களுக்குள் இருக்கின்ற மாயைகளை அகற்றிவிடுங்கள். தாயே, நாங்கள் இந்த மகா யோகம் செய்வதற்கு தயவு செய்து அனுமதி தாருங்கள். மந்திரம் ஸ்ரீ ஆதி பூமி தேவி சாக்ஷாத். ஓம் த்வமேவ சாக்ஷாத் ஸ்ரீ ஆதி பூமி தேவி சாக்ஷாத் ஸ்ரீ ஆதிசக்தி மாதாஜி ஸ்ரீ நிர்மலா தேவை நமோ நமக. சில நிமிடம் தியானத்தில் இருப்போம். மெதுவாக நமது கவனத்தை நமது இடாநாடிக்கு கொண்டு வருவோம். கவனம் நமது இடது நாடியில் மட்டும் இருக்கட்டும். தாயே, தயவு செய்து எங்களின் இடது நாடியில் இருக்கின்ற அனைத்து விதமான
உபாதைகளையும் எதிர்மறைகளையும் தோஷங்களையும் தயவு செய்து பூமி தத்துவத்தின் மார்க்கமாக ஈர்த்து கொள்ளுங்கள். தாயே, தயவு செய்து எங்களின் கவனத்தை தூய்மைப்படுத்துங்கள். தாயே, எங்களின் ஆசைகளை தூய்மைப்படுத்துங்கள். தாயே, எங்களின் இடது நாடியிலும் அதன் சக்கரங்களிலும் ஏதேனும் குறைகள் இருந்தால் அவற்றை தங்களிடத்தில் ஒப்படைக்கின்றோம். எங்களுக்கு தங்களின் தத்துவத்தின் மூலமாக அனைத்து தெய்வங்களின் தெய்வீக குணங்கள் முழுமையாக எங்களுக்குள் நிலைத்திருக்க தயவு செய்து அருள் புரியுங்கள் அம்மா. தாயே, நாங்கள் எப்பொழுதும் சுழுமுனை நாடியோடு இணைந்த சமநிலையில் இருக்க தயவு செய்து அருள் புரியுங்கள். மெதுவாக நமது கவனத்தை நமது பிங்களா நாடிக்கு கொண்டு வருவோம். கவனம் நமது வலது பக்க நாடியான பிங்களா நாடியில் வைத்திருப்போம். தாயே, தயவு செய்து எங்களின் பிங்களா நாடியில் இருக்கின்ற அனைத்து விதமான உபாதைகளையும் எதிர்மறைகளையும் தோஷங்களையும் தயவு செய்து ஆகாய தத்துவத்தின் மார்க்கமாக அகற்றிவிடுங்கள். தாயே, தயவு செய்து எங்களுக்குள் இருக்கின்ற அதிகப்படியான சிந்தனைகளையும் அதனால் ஏற்படுகின்ற உடல் உஷ்ணத்தையும் தயவு செய்து எங்களிடமிருந்து அகற்றிவிடுங்கள். தாயே, தங்களின் தத்துவத்தின் மூலமாக எங்களின் பிங்களா நாடியும் அதன் சக்கரங்களையும் தூய்மைப்படுத்துவதுடன் அந்த தெய்வங்களின் தெய்வீக குணங்கள் எங்களுள் முழுமையாக நிலைத்திருக்க தயவு செய்து அருள் புரிந்து ஆசீர்வதியுங்கள் அம்மா. தாயே, நாங்கள் எப்பொழுதும் சுழுமுனை நாடியோடு இணைந்த சமநிலையில் இருக்க தயவு செய்து அருள் புரியுங்கள்.
மெதுவாக நமது கவனத்தை நமது மைய நாடியான சுழுமுனை நாடிக்கு கொண்டு வருவோம். கவனம் நமது மைய நாடியில் வைத்து 2 கைகளிலும் எவ்வாறு நுண்ணதிர்வுகள் இருக்கிறது என்பதையும் நாம் கவனிப்போம். கவனம் உள்முகமாக இருக்க வேண்டும். தாயே, தயவு செய்து எங்களின் சுழுமுனை நாடியில் இருக்கின்ற அனைத்து விதமான உபாதைகளையும், எதிர்மறைகளையும், தோஷங்களையும் தயவு செய்து எங்களிடமிருந்து அகற்றிவிடுங்கள். தாயே, தங்களின் தத்துவமானது எங்களின் சுழுமுனை நாடியிலும் அதன் சக்கரங்களிலும் இருக்கின்ற தெய்வங்களை விழிப்புணர்வு அடைய செய்து அவர்களின் தெய்வீக குணங்கள் முழுமையாக எங்களுக்குள் நிரம்பி இருக்க ஆசிர்வதியுங்கள் அம்மா. தாயே, தங்கள் அருளால் நாங்கள் எப்பொழுதும் நிகழ்காலத்தில் சமநிலையில் இருந்து இறைவனோடு தொடர்புள்ள அந்த தெய்வீக இணைப்பில் இருக்க தாங்களே அருள் புரிய வேண்டும் அம்மா. தயவு செய்து எங்களை ஆசிர்வதித்து சமநிலையில் வைத்திருங்கள். மெதுவாக நமது கவனத்தை நமது மூலாதார சக்கரத்திற்கு கொண்டு வருவோம். தாயே, தாங்களே ஸ்ரீ கணேசரின் சொரூபமாவீர். தயவு செய்து எங்களின் மூலாதார சக்கரத்தை தூய்மைப்படுத்தி கள்ளம் கபடமற்ற குணத்துடன் நாங்கள் இருப்பவர்களாக எங்களை ஆசிர்வதியுங்கள். தாயே, எங்களின் காதுகள் எது உண்மையோ அதனை கேட்கட்டும். எங்களது ஜீவன் எது தெய்வீகமோ அதனை போற்றட்டும். யார் எங்களின் குரல்களை காது கொடுத்து கேட்கிறார்களோ அவர்களுக்கு இறைவனின் ஞானமாக இருக்கட்டும். தாயே, எங்களுடைய தியானத்தில் நாங்கள் முழுமையாக ஒளியூட்டப்பட்ட வலுப்படுத்தப்பட்ட நிலையில் எங்களுக்குள் கருணையும் அமைதியும் ஸ்ரீ கணேசரின் ஞானமும் நிறைந்திருக்க அருள் புரியுங்கள் அம்மா. மந்திரம் ஸ்ரீ கணேஷா கௌரி குண்டலினி மாதா சாக்ஷாத். ஓம் த்வமேவ சாக்ஷாத் ஸ்ரீ கணேஷா கௌரி குண்டலினி மாதா சாக்ஷாத் ஸ்ரீ ஆதிசக்தி மாதாஜி ஸ்ரீ நிர்மலா தேவை நமோ நமக.
கவனத்தை நமது மூலாதாரத்திலும் அதே நேரத்தில் சகசிராராவிலும் வைத்து ஸ்ரீ கணேச அதர்வசேஷம் கூறுவோம். सर्वशीर्ष नमस्ते गणपतये त्वमेव प्रत्यक्षं तत्त्वमसि त्वमेव केवलं कर्तासि त्वमेव केवलं धर्तासि त्वमेव केवलं हर्तासि त्वमेव सर्वं खल्विदं ब्रह्मासि त्वं साक्षादात्मासि नित्यं ऋतं वच्मि सत्यं वच्मि अवत्वं माम् अववक्तारम् अवश्रोतारम् अवदातारम् अवधातारम् अवानुचानमवशिष्यम् अवपश्चात्तात् अवपुरस्तात् अवुत्तरात्तात् अवदक्षिणात्तात् अवचूर्ध्वात्तात् अवाधरात्तात् सर्वतो मां पाहि पाहि समन्तात् त्वं वाङ्मयस्त्वं चिन्मयः त्वमानन्दमयस्त्वं ब्रह्ममयः त्वं सच्चिदानन्दाद्वितीयोऽसि त्वं प्रत्यक्षं ब्रह्मासि त्वं ज्ञानमयो विज्ञानमयोऽसि सर्वं जगदिदं त्वत्तो जायते सर्वं जगदिदं त्वत्तस्तिष्ठति सर्वं जगदिदं त्वयि लयमिष्यति सर्वं जगदिदं त्वयि प्रत्येति त्वं भूमिरापो नलो नीलो नभः त्वं चत्वारि वाक्पदानि त्वं गुणत्रयातीतः त्वं देवत्रयातीतः त्वं कालत्रयातीतः त्वं मूलाधारस्थितोऽसि नित्यं त्वं शक्तित्रयात्मकः त्वां योगिनो ध्यायन्ति नित्यं त्वं ब्रह्मा त्वं विष्णुस्त्वं रुद्रस्त्वम् इन्द्रस्त्वम् अग्निस्त्वं वायुस्त्वं सूर्यस्त्वं चन्द्रमास्त्वं ब्रह्मभूर्भुवः स्वरो गणादीं पूर्वमुच्चार्य वर्णादि तदनन्तरम् अनुस्वारः परतरः अर्धेन्दुलसितं तारेण रुद्धम् एतत्तव मनुस्वरूपं गकारः पूर्वरूपम् अकारो मध्यमरूपम् अनुस्वारश्चान्त्यरूपम् बिन्दुरुत्तररूपम् नादसन्धानं संहिता सन्धिः सैषा गणेशविद्या गणकऋषिः निःसृद्गायत्री छन्दः
गणपतिर्देवता ॐ गं गणपतये नमः। एकदन्ताय विद्महे वक्रतुण्डाय धीमहि तन्नो दन्ती प्रचोदयात्। एकदन्तं चतुर्हस्तं पाशमङ्कुशधारिणं रथं च वरदं हस्तैर्बिभ्राणं मूषकध्वजं रक्तं लम्बोदरं शूर्पकर्णकं रक्तवाससं रक्तगन्धानुलिप्ताङ्गं रक्तपुष्पैः सुपूजितं भक्तानुकम्पिनं देवं जगत्कारणम् अच्युतम् आविर्भूतं च सृष्ट्यादौ प्रकृतेः पुरुषात् परम् एवं ध्यायति यो नित्यं स योगी योगिनां वरः। नमो व्रातपतये नमो गणपतये नमः प्रमथपतये नमस्ते स्तुलम्बोदरायैकदन्ताय विघ्ननाशिने शिवसुताय श्रीवरदमूर्तये नमो नमः। साक्षात् श्री आदिशक्ति माताजी श्री निर्मला देव्यै नमो नमः। நமது கவனம் தொடர்ந்து நமது மூலாதார சக்கரத்திலேயே இருக்கட்டும். ஸ்ரீ கணேசரின் சொரூபமாக இருக்கும் தாயே நிர்மலம்மா, தங்களுக்கு எங்களின் வணக்கங்கள். தாங்களே எல்லா ஆரம்பத்திற்கும் ஆரம்பமானவர், எல்லா ஆதாரங்களுக்கும் ஆதாரமானவர். நீங்கள்தான் முழுமையானவர், எங்கும் நிறைந்திருக்கின்ற தெய்வீக சக்தி. எங்களது மூளை தூயவற்றை நினைக்கட்டும், சத்தியத்தை பேசட்டும். உங்களது ஆசீர்வாதத்தால் எங்களுக்குள் எழுப்பப்படுகின்ற குண்டலினி தாய் மேலே எங்களுக்குள் எழுப்பப்பட்டு எங்களின் சகஸ்ராராவில் வந்தடைந்து அதன் மூலம் எங்கும் நிறைந்திருக்கின்ற இறை சக்தியை உணர்கின்ற நிலையை எங்களுக்கு தந்தருளுங்கள். தாங்களே புனித இலக்கியத்தின் சாராம்சம். எங்களுக்குள் தூய அறிவை நிலைநிறுத்தி ஞானத்தை உணர வைப்பவர் தாங்களாவீர். எல்லா விஷயங்களிலும் இருப்பவர் தாங்களே. தாங்களே பூமி, நிலம், நீர், காற்று, ஆகாயம், அக்னி போன்ற பஞ்சபூதங்களை கொண்டிருப்பவர். நீங்களே குணங்கள், குணங்களுக்கும் அப்பால் இருப்பவர். எங்களின் மூலாதார சக்கரத்தில் ஸ்ரீ கணேசராக வீற்றிருக்கும் தாங்கள்
எங்களுக்கு தியானத்தின் சக்தியை அளிப்பவர். எங்களை கள்ளம் கபடமற்ற குணத்துடன் ஞானத்தின் ஆற்றல் உள்ளவர்களாக நிலைநிறுத்துபவர். தாயே, தங்களை யார் பூஜிக்கின்றார்களோ அவர்களுக்கு தங்களின் அன்பை பரிபூரணமாக செலுத்தி அவர்களை தங்களின் கவனத்தில் வைத்து செயல்பட வைப்பவர் தாங்களாவீர். தாயே, நாங்கள் கடவுளோடு ஒருங்கிணைப்பை பூரணமான தூய இதயத்துடன் விரும்புகிறோம். எங்களது சரணடைதலை ஏற்றுக்கொண்டு எங்களின் மூலாதார சக்கரத்தை தங்களின் கவனத்தில் வைத்து எங்களின் ஆத்மாவை எங்களுக்கு தயவு செய்து உணர வைத்திடுங்கள். சில நிமிடம் மூலாதாரத்திலேயே வைத்து தியானத்தில் இருப்போம். மெதுவாக நமது கவனம் நமது சுவாதிஷ்டான சக்கரம், நாம் உணர்கின்ற மூலாதாரத்தில் அந்த தெய்வீக நுண்ணதிர்வுகளின் நிலைப்பாடானது நமது கவனம் உள்முகமாக ஒவ்வொரு சக்கரங்களின் வழியாக கொண்டு வரும் பொழுது அந்த நுண் அதிர்வுகள் ஒவ்வொரு சக்கரங்களிலும் நம்மால் உணர முடியும். மெதுவாக நாபி சக்கரம், மெதுவாக பவசாகரம், மெதுவாக ஹிருதய சக்கரம். தாயே, எங்களுக்கு முழுமையான அமைதியையும் திருப்தியையும் அன்பையும் தந்தருளுங்கள் அம்மா. முழுமையான அறிவையும் தர்ம செயல்களையும் அனன்ய பக்தியையும் தந்தருளுங்கள். எங்களிடம் இருக்கின்ற மாயைகளிலிருந்து எங்களை காத்தருளுங்கள். தங்களின் அன்பிற்கும் கருணைக்கும் மகத்துவமான சக்திக்கும் நிகர் எவருமில்லை. 4 திசைகளிலும் 4 நிலை தர்மங்களிலும் நிலைத்திருப்பவர் தாங்கள். எங்களிடம் இருக்கின்ற 6 பெரும் தீய சக்திகளை அகற்றிவிட்டு எங்களுக்குள் தங்களின் அன்பை நிலைநிறுத்துங்கள் அம்மா. அதன் மூலம் நாங்கள் எங்களின் ஆத்மாவை கண்டு ஆனந்தப்பட அருள் புரியுங்கள். மெதுவாக நமது கவனம் விசுத்தி சக்கரம், மெதுவாக நமது கவனம் நமது ஆக்ஞா சக்கரம், தாயே,
எங்களின் ஆத்மாவிற்கு எதிராக நாங்கள் இழைத்துள்ள அனைத்து தீயவைகளையும் தயவு செய்து மன்னித்து விடுங்கள். எல்லா தீமைகளிலிருந்தும் எங்களை காத்தருளுங்கள். எங்களுக்குள் தங்களின் சக்தி, அன்பு, மன்னித்தல் குணம், மகிமை மட்டும் நிறைந்திருக்கட்டும். நாங்கள் மற்றவர்களை நேசிக்கவும் மன்னிக்கவும் கற்றுக் கொடுங்கள். நாங்கள் சிறந்ததொரு சகஜ யோகிகளாக, தியாக குணத்துடனும் பெருந்தன்மை வாய்ந்தவர்களாகவும் இருக்க அருள் புரியுங்கள். மெதுவாக நமது கவனம் நமது சகஸ்ராரம், சகஸ்ராரத்தில் நமது கவனம் முழுமையாக நிலை பெற்றிருக்கும் பொழுது நமது குண்டலினி தாய் 6 சக்கரங்களின் வழியாக அவர் நுழைந்து மேலெழும்பி நமது சகஸ்ராராவை வந்தடைந்திருக்கிறார். நாம் உணர்கின்ற இந்த நுண் அதிர்வுகளில் குளிர்ந்த நிலையை நாம் உணர்கிறோமா என்று கவனத்தை சகஸ்ராராவில் வைத்து கவனிப்போம். குளிர்ந்த நுண்ணதிர்வுகள் அல்லது சூடான நுண்ணதிர்வுகள் இருந்தால் அது எவ்வாறு இருக்கிறது என்பதை கவனிப்போம். இப்பொழுது கவனம் மெதுவாக நமது சகஸ்ராராவிலிருந்து சற்று மேலே கொண்டு செல்லுவோம். கவனம் மேலே கொண்டு வரும் பொழுது அந்த நுண் அதிர்வுகள் மேல் எழும்புவதையும் நாம் உணர முடியும். கவனம் அவ்வாறு நம்மால் கொண்டு செல்ல முடியவில்லை என்றால் வலது கையை வைத்து சற்று மேலே நமது கவனத்தை சகஸ்ராராவிலிருந்து சற்று மேலே நமது வலது கையை வைத்து அதை நமக்குள் உணர செய்யலாம். கவனம் ஒருநிலைப்படும். தாயே, எங்களுக்கு ஆத்ம விழிப்புணர்வை அளித்துள்ள தாங்கள் எண்ணங்களற்ற விழிப்புணர்வு நிலையை எங்களுக்குள் தயவு செய்து நிலைநிறுத்துங்கள் அம்மா. எதை பற்றியும் யோசிக்காமல் அன்னையிடம் அந்த நுண் அதிர்வுகள் பற்றியும் நீங்கள் எதுவும் யோசிக்காமல் அன்னையிடம் சரணடைய செய்யுங்கள். எதை பற்றியும் நமது கவனம் கொண்டு செல்லக்கூடாது. அதுவே சிந்தனையற்ற விழிப்புணர்வு. கவனம் சற்று மேலே கொண்டு செல்லுவோம். இது சந்தேகமற்ற விழிப்புணர்வு நிலை. தாயே, எங்களுக்கு எண்ணங்களற்ற விழிப்புணர்வு நிலையிலிருந்து சந்தேகமற்ற விழிப்புணர்வு நிலையை தந்தருளுங்கள் அம்மா. நாங்கள் இறைவனோடு இணைந்திருக்கின்ற அந்த முழுமையின் ஆனந்தத்தை அனுபவிக்க அனுமதித்து அருள் புரியுங்கள் அம்மா. மந்திரம் ஸ்ரீ சச்சிதானந்த ரூபிணி சாக்ஷாத். ஓம் த்வமேவ சாக்ஷாத்
ஸ்ரீ சச்சிதானந்த ரூபிணி சாக்ஷாத் ஸ்ரீ ஆதிசக்தி மாதாஜி ஸ்ரீ நிர்மலா தேவை நமோ நமः. கவனத்தை நாம் அதே இடத்தில் வைத்து சில நிமிடம் தியானத்தில் இருப்போம். ஜெய் ஸ்ரீ மாதாஜி. நமது இதே தியான நிலையில் நாம் அன்னையின் சொற்பொழிவை கேட்போம். This is the wisdom which is to be imbibed. You cannot practice it, you cannot force it, but is to be imbibed through your spirituality. Then the greatest thing that happens is the joy of the dancing of Sri Ganesh. Like a child, you see him dancing, how joyous he feels and you also feel. In the same way, a little child being born within you, and you start behaving like a small child. If you see a little child who is properly brought up, of course, he will always bother about other people. He'll find out what others need, what can make them happy. He'll use all simple methods. He will try to please others, but not to gain any favor or to show off that he is very generous, but in the real sense of the word, that gives him joy. That is the collective. Today I am going to tell you something more about this collective nature that comes to you through Sri Ganesha's efforts, or we can say his powers. Somebody told me that Einstein has already made a story like that. It's a discovery that if you all become cool, that is under the Sri Ganesha's blessing, then we all become one. That's his theory. But we also had Phil Ward here, who established that when you cool down the helium gas, all the molecules, or you can call them atoms, they start moving in a collective way. Otherwise,
They are hitting each other, they are beating each other, and they are running helter and skelter. In the same way, when we have Sri Ganesha's blessings within us, in the real sense of the word, with our wisdom, then what happens? We become very much evolved Sahaja-yogis. Evolved Sahaja-yogis means they have become one. One means what? One means they all live for each other. They enjoy each other. They see the comfort of each other. For example, the people who are very rich, people who are very poor, people who are sick, people who are healthy, all of them combined together as one. In Sanskrit it's called ekakarita. They become one. And this oneness shows in your celebrations. When you all come here, you try to help each other. All the time, I've seen. Nobody minds helping each other. I've seen people enjoying each other. They do not want to hurt anyone. On the contrary, they want to be helpful and sensible with each other. Most of your leaders have chosen who are very wise, who avoid problems, who do not get into panics. Most of them, I should say. And when, you see, even you people try to destroy Sahaja Yoga, they know you are doing it. So to find out this ekakarita, you have to go deep down into yourself, by which you will feel that you are all one. Whether you are here or you are in Japan or in America, anywhere, you all think the same way, you all help the same cause, and you try to be the same style. I have seen people when they come for the pujas, so many of them, how they enjoy each other's company, how they try to help each other. Somebody who is, say, in Russia, or say in Bulgaria, anywhere, he will write to me about the problem, he has something. So somebody from America, without I inform him, without any information, immediately writes to me, Mother, such and such a person is there in Russia, will you be able to send that person to America? Most of the time it happens like this. Well, I don't tell them. I never ask them. Even if I ask, suddenly there will be response from so many people, from so many countries. Mother, this is the problem, all right, we'll go and do it. For that I must say Austrians are very sensitive people in this respect, in this ekakarita. They went all the way to Jerusalem, to help the people, to get them realized. I wanted to go to Jerusalem, but this bombing business may not allow me to go. But the Jerusalem people, I found them to be much more collective, because they came to Egypt. I said, why have you come here? Make friends with the Muslims of Egypt. Just imagine, I was surprised. How could they come here? No, just to make friends. They are Muslims, so we want to make friends with them. So making friendship without any ulterior motive, without any gain, is one of the signs of your ekakarita. Not only that you are satisfied with other Sahaja-yogis, but you want to bring other Sahaja-yogis in. So many have done that. This is something so nourishing. Now, as you are being enlightened, you get another person who is enlightened. It's very great joy giving. If you give realization to one person, you feel very happy. I mean, so many write to me, Mother, now we have got 30 persons, 20 persons, and they're very happy about it, that we have got so many Sahaja-yogis. But doing that, one should not develop the ego. Then again you go against Ganesha, because Christ
He doesn't like it. Egoistical people he doesn't like. And he's Sri Ganesh. So, he doesn't like such people who out of their ego want to create an organization of their own and try to dominate others. This kind of people they don't like. Both of them are the same. There is complete ekakarita between them. In the same way, we too develop that special quality of ekakarita. We forget about so-called religions that we have. See now how they are fighting. All the religions which are outside are fighting among themselves. They are dishonest, they are doing all kinds of wrong things, you know it very well. So every day it's in the newspapers that you hear about what wrong they are doing. They are a little bit successful, but not for a long time, because they'll be exposed. This is the time of exposure that they will lose that great faith on which they have been working on. All these will have to just disappear, these false ideas about superiority of any religion. How can a religion be superior to another one, which is created by the effort of Sri Ganesha's auspiciousness? It's not auspicious at all that you fight another religion or you fight another creed, or you say that this is a lesser race or we are a higher race. All these false ideas, they drop out. This doesn't remain anymore because all these ideas have created problems. Say in America, they first hated the blacks. Now the blacks are hating the whites. It's a big turmoil going on. Then we have, also in India, we had people who were supposed to be untouchables. They were tortured, they were troubled, and they did a lot of wrong things, which they should have never done. It's not written in the Shastras. Because of that, now they are acting against the so-called touchables and putting them right in their own places. So this brings in conflict. Sri Ganesha is the one, when he gives you wisdom, you understand that nobody is superior to another person. You are all made by God, and whatever is made by God is auspicious and beautiful. Once you start understanding that, this ekakarita spreads outside also. It spreads to other people. It's not just because of a certain social understanding and a social upliftment you try to be good to others. No. It is from inside. Inside you do it. This ekakarita first must work in the family. It's very important. The family which is disturbed all the time cannot create children who are in the state of ekakarita. That's why I always tell them that don't fight. In the family, they are fighting. There cannot be such a case. If there is such a fight, it's better to get out of such a family. So we have sanctioned also a divorce. Any man who is flirting with other women or doing wrong things, we have asked him to get out of Sahaja. The reason is, one bad apple can spoil many apples. So such a man or such a woman should be kept out of Sahaja completely, so that there is a better family relationship, which is very important in Sahaja. Your family relationships should be absolutely perfect. I can't understand. You can't enjoy the company of your wife, then what are you going to enjoy in this world? If you cannot enjoy the bliss of your family life, you cannot enjoy anything else. This very close relationship of husband-wife is thrown apart because of Ganesha problem only. If the Ganesha was all right, there would have been a perfect union, perfect understanding between husband and wife. But that fails. That means there's definitely something wrong with the Sri Ganesha. Try to correct your own Sri Ganesh than to see to others. You have to meditate and meditate on Sri Ganesh. To sit on the ground and meditate. In Sahaja Yoga, the most important thing
is to worship Sri Ganesha within. And the quality of Sri Ganesha within. It's very soothing. It's very peace-giving. It's very security creating power. If your Ganesha is all right, nobody can touch you. Nobody can destroy. Nobody can upset you. Because he's the one who is a giver of peace. The world peace is disturbed because we have not worshipped Sri Ganesha. I've seen people in very big positions, in charge of military, in charge of that, not in charge of themselves. Their Ganesha is absolutely ruined and finished. All such people are such leaders of nations, and people try to follow them in their own way. Though they may do something secretly, doesn't matter. People know about it because in auspiciousness, if you are losing, then the whole world comes to know. Somehow. It will all be exposed because Satya Yuga has come. In this new Yuga, this light of the truth within us, and this truth can expose all that is nonsensical we have been doing. Now, truth is the quality of Sri Ganesha himself. He is the one who is giving us truth in our brain. It comes to us through Jesus Christ. Jesus Christ has worked so much. He's done so much. But look at the condition of the people who are supposed to be following him. Look at the way they are behaving. Let us at least show that if you follow Ganesha and Jesus Christ, you are in the image of that personality which is something so very spiritual. Spiritual life is the giver of joy. You cannot get joy out of anything else but spirituality. You can get some satisfaction, you can get some ego, you might feel that you are something great. But the only way you can get the inner peace and joy is Sri Ganesha's manifestation in all the chakras. He manifests in all the chakras, which when you are in a proper state on those chakras, you get the joy, and that joy comes to you through Sri Ganesha. I hope you will all meditate now after this to develop your Ganesha qualities and develop that power of chastity and also of peace and security. May God bless you. அன்னையின் உரை மனதில் கொண்டு சில நிமிடம் தியானத்தில் இருப்போம்.
தாயே, எங்களுக்கான இன்றைய இந்த கூட்டு தியானத்தை தந்தமைக்கு எங்களின் கோடானு கோடி நன்றிகளை தங்களுடைய பொற்பாதத்தில் பணிவோடு சமர்ப்பிக்கிறோம். தாயே, எங்களின் அனுதின தியானத்தில் எவ்வித பொய்மைகளும் இல்லாத தியான நிலையை நாங்கள் அடைவதற்கு தாங்களே அருள் புரிய வேண்டும் அம்மா. தாயே, இன்றைய தியானத்தில் நாங்கள் ஏதேனும் தெரியாமல் தவறுகள் செய்திருந்தால் தயவு செய்து எங்களை மன்னித்து விடுங்கள். பூரண மந்திரம். ஓம் த்வமேவ சாக்ஷாத் ஸ்ரீ ஆதிசக்தி மாதாஜி ஸ்ரீ நிர்மலா தேவை நமோ நமக. நாம் அனைவரும் அன்னைக்கு நன்றி கூறி வணங்கி குண்டலினி எழுப்பி கூட்டாக பந்தனிட்டுக் கொள்வோம்.